ட்ரேடர் கோபால் தினம் ஒரு பார்வையில் நிப்டி இண்டெக்ஸை பற்றி பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போ நிப்டி இண்டெக்ஸ் சார்ட்டுங்க. ஸோ நம்ம டெய்லி நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறமா ஈவினிங் செக்ஷனில் மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு, நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறத பற்றி நம்ம நிப்டி பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ரெகுலராக. இந்த வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போது வச்சுருக்க சார்ட்டு நிப்டி இண்டெக்ஸு. நிப்டி இன்றைக்கி எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்கனாக்கி நமக்கு மார்க்கெட் 23,242 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே க்ளோஸை விட இன்றைக்கி நமக்கு 119 பாயிண்ட் அப்பில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இப்போது நம்ம சார்ட்டை அனலைஸ் பண்ணுறதா அதிகமாக பற்றி பேசிகிட்டு இருக்குங்கிறத சொல்லியிருக்கோம். அதனால் எஸ்டர்டே டே நான் இப்போ வச்சுருக்கிறது டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், மார்க்கெட் ஒரு எஸ்டர்டே என்ன பண்ணியிருக்காங்கனாக்கி ஒரு கீழே ஓப்பன் பண்ணி மேலே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு க்ரீன் பாடி இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கி அந்த எஸ்டர்டே க்ளோஸுக்கு மேலேயே ஓப்பன் பண்ணி அதுக்கு மேலேயே க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்டர்டே க்ளோஸ் இங்கே இருக்குது பார்த்துடுங்க, சரிங்களா? அதுக்கு மேலேயே தான் ஓப்பனும் பண்ணியிருக்காங்க, அதுக்கு மேலே தான் க்ளோஸும் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே எஸ்டர்டே கேண்டிலுக்கு மேலே தான் நடந்திருக்கு. ஆனால் அந்த கேண்டிலை சேர்த்து பார்க்குறப்ப அப்படி இருக்கும். அந்த கேண்டிலை விட்டுட்டு இந்த வெறுமனே இந்த இன்னைக்கு டே கேண்டில் மட்டும் பார்த்தா இது ஒரு ரெட் கேண்டிலாக இருக்குது. மேலே ஓப்பன் பண்ணியிருக்காங்க, மேலே மீன்ஸ் டிமாண்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, சப்ளையில் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இந்த ஒரு கேண்டிலை பார்க்குறப்போ இந்த கேண்டிலை கூட சேர்த்து பார்க்குறப்போ ஓப்பனும் டிமாண்டு தான், க்ளோஸும் டிமாண்டு தான், ரெண்டுமே டிமாண்டில் தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ இந்த மேலே விற்கிறதுக்கு இன்னைக்கு கீழே விற்கிறது. அப்படி எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு பார்த்தாக்கி இது செல்லிங் ப்ரெஷர் இருக்குது இந்த கேண்டிலில், இந்த கேண்டிலில் பையிங் ப்ரெஷர் இருக்குது, சரிங்களா? ஏற்கனவே இந்த கேண்டிலில் நமக்கு என்ன சொல்லியிருந்தோம், இந்த விற்கல நமக்கு ஏற்கனவே இந்த கேண்டிலில் பையிங் ப்ரெஷர் வித் ரிஜெக்ஷன் இருக்கணும். ஸ்டில் இந்த கேண்டிலுக்கு கீழே ஒரு ரெட் பாடி போட்டு கேண்டில் க்ளோஸ் பண்ண முடியல. இதுக்கு மேலே போனால் தான் நம்ம பாசிட்டிவ் பேஸ் மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ மார்க்கெட் இதுக்குள்ளே இருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இப்போ இந்த கேண்டிலை வச்சு நம்ம நாளைக்கு என்ன மாதிரி இவங்க ரியாக்ட் பண்ணுவாங்கிறத நம்ம லோயர் டைம் ஃப்ரேம்லேருந்து பார்க்கலாம், சரிங்களா? இப்போ அப்போ இவங்க 242 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த க்ளோஸை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்னாக்கி நாளைக்கு மார்க்கெட் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணலாங்கிறத நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். வாங்க லோயர் டைம் ஃப்ரேமில் போவோம். இப்போ லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்துக்கிட்டா நாளைக்கு மார்க்கெட் நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஓப்பனுங்கிறது எங்கே இருக்குனாக்கி, ஸோ இன்னைக்கு உள்ள அந்த ஹையில் ரிஜெக்ஷன் ஆச்சு பார்த்தீங்களா, இந்த ஏரியா இதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு 23,274 இந்த ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம மார்க்கெட் டேரெக்டாகவே 300 ட்ரிகர் பண்ணிவிட்டு 300 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் புதுசாக பையிங் ப்ரெஷரோடைய ப்ரெஸ் பொசிஷன் வந்துடும். 300க்கு மேலே போச்சுன்னா நெக்ஸ்ட் டார்கெட் நமக்கு 500 ரேஞ்சில் மார்க்கெட் போகலாம். அப்போ பாசிட்டிவ் ஓப்பன் கிடைச்சிச்சுன்னா மார்க்கெட்டில் 300, 500 இந்த மாதிரி ரேஞ்சில் மார்க்கெட் மேலே போகலாம். நெகட்டிவ் ஓப்பனுங்கிறது நமக்கு 23,150 அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் இருக்குது. 142 கீழே தான் நமக்கு நெகட்டிவ் ஓப்பன் கிடைக்குது. இங்கே நெகட்டிவ் ஓப்பன் கிடைச்சிச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தராக 23,000க்கு போவாங்க. 23,000 பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தராக நமக்கு 23,900 ஒரு சப்போர்ட் இருக்குது. அது கீழே 700லேயும் இருக்காங்க, சரிங்களா? அப்போது மார்க்கெட் இந்த லோயர் டைம் ஃப்ரேமில் பாசிட்டிவ் ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பன் நாளைக்கு ரொம்ப முக்கியமானது. நாளைக்கு மார்க்கெட் நமக்கு மார்க்கெட் இண்டெக்ஸ் இந்த 50 இண்டெக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுறாங்களோ அந்த ஓப்பனிங் ப்ரைஸ் மார்க்கெட் ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா, அந்த கேண்டிலேருந்து நமக்கு நாளைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 பாயிண்ட்லேருந்து 46 பாயிண்ட் ஃபஸ்ட்டு மார்க்கெட் மூவ் பண்ணுவாங்க, சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு மூவ் நமக்கு இந்த 46 பாயிண்ட் என்ன பண்ணுவாங்கனாக்கி ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் ஆகிற இடத்துல இருந்து மேலே நமக்கு 46 பாயிண்டோ கீழே 46 பாயிண்டோ நமக்கு ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ரியாக்ட் ஆகும். இந்த வேல்யூ நோட் பண்ணி வச்சுடுங்க. நாளைக்கு மார்க்கெட் ப்ரீ ஓப்பனிங் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே கூட நீங்கள் அந்த வேல்யூஸை மார்க் பண்ணி வைக்கலாம். அது எங்கே இருக்குது எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்களா. எக்ஸாம்பிள் பண்ணுறப்போ எக்ஸாம்பிள் நாளைக்கு மார்க்கெட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், இது வேறு எதுவும் இல்லை. மார்க்கெட் நாளைக்கு உங்களுக்கு 23,300 ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுடுங்களா. 23,300 ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு இதுக்கு இதுலேருந்து 300லேருந்து ஒரு 46 பாயிண்ட் கூட்டிவிடுங்க. அப்போ 346 இந்த இடத்துல மார்க்கெட் மேலே என்ன ஆகுனா நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். நமக்கு கீழே இதில் ஒரு 300ல் நமக்கு ஒரு 46 பாயிண்ட் மைனஸ் பண்ணு 300லேருந்து நமக்கு ஒரு 46 பாயிண்ட் மைனஸ் பண்ணால் நமக்கு 254 வருது. ஸோ அப்போது 23,254 இந்த இடத்துல நமக்கு என்ன ஒரு சப்போர்ட் ஃபார்ம் ஆகும். இது மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆன உடனே இந்த மைண்ட் செட்டில் ஃபஸ்ட்டு ரியாக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த இது நமக்கு இனிஷியல் ஃபண்ட் ஃப்ளோ உள்ள வரும் பார்த்தீங்களா, அதுக்காக நமக்கு இது இது கிடைக்கும். இந்த 46 பாயிண்ட்டை நீங்கள் மைனஸ் கீழே மைனஸ் மேலே ப்ளஸ் பண்ணுறப்போ இது கிடைக்கும், சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம இன்ட்ராடே ஆக்டிவிட்டிக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம இது பாசிட்டிவ் ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பன் கொடுத்துட்டோம். நமக்கு மேலே நமக்கு R1ங்கிறது நமக்கு 300 தான். R2ங்கிறது நமக்கு 23,500, ஓகேங்களா?
கீழே வந்து நமக்கு வந்து இந்த நெகட்டிவ் ஓப்பன் இருக்கு பார்த்தீங்களா, சாரி நெகட்டிவ் ஓப்பன் கீழே வந்து 23,150 இருக்கு. இதுதான் நமக்கு வந்து மேஜரான ஒரு சப்போர்ட் ரோலாக இருக்குது கீழே. இதை உடச்சிச்சுன்னா மார்க்கெட் வந்து 23,000 போயிடும். 23,000 மறுபடியும் வந்து பிரேக் பண்ணால் அது ஃபர்தராக வந்து பெரிய ஃபால் கீழே இருக்கும். அப்போ நீங்கள் வந்து S1 வந்து 23,150ஐயும் ஸோ 23,000ஐயும் S2 வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிளியர். நமக்கு வந்து சார்ட்டில் வந்து என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ வரைக்கும் நமக்கு வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் வந்து எஸ்டர்டே வரைக்கும் நமக்கு என்ன பண்ணாங்கன்னாக்கி மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயே இருந்துட்டு இருந்தாங்க. இப்படி போயிட்டு மேலே போயிட்டு கீழே போகலை. ஸோ இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எஸ்டர்டே வச்சு அந்த லோ இருக்கு பார்த்தீங்களா, அந்த லோவுக்கு வராமல் இந்த ஹைக்கும் போகாமல் என்ன பண்ணாங்க மார்க்கெட்டு, அதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் இருந்தாங்க. லாஸ்ட்டில் தான் 3 மணிக்கு மேலே தான் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஹையை வந்து மார்க்கெட் வந்து எடுத்திருக்காங்க. அப்போது இந்த லோயர் டைம் ஃப்ரேமில் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டில் ஒரு அப் ட்ரெண்டுக்கு ஒரு சிக்னல் கொடுத்துருக்காங்க. இது அப் ட்ரெண்டுக்கு சிக்னல் கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு மேலே இன்னும் ஸ்ட்ராங்காக ஒரு க்ளோஸ் கொடுத்து மேலே போகணும், ஹையர் ஹை ஃபார்மேஷன் வைக்கணும். பட் ஆனால் வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்ததுக்குள்ள லோயர் ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட் வாட்டி ஒரு மேலே வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்ட்ரெச்சர், ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரெச்சர் நடந்திருக்கு. அதை மூவ் பண்ணி மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே இப்போ போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அப்போ பாசிட்டிவ் ஓப்பன் கிடச்சுன்னா மார்க்கெட் எங்கே போகுங்க உங்களுக்கு தெரியும், நெகட்டிவ் ஓப்பன் கிடச்சுன்னா மார்க்கெட் எங்கே போகுங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இது வந்து நம்ம வந்து நிஃப்டி சார்ட்டை வச்சு அனலைஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நமக்கு வந்து எஃப்ஐ வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கி ஆப்ஷனில் வந்து சின்னதாக கொஞ்சம் பை பண்ணியிருக்காங்க, கேஷ் மார்க்கெட்டில் வந்து செல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? டேட்டா ஐஸ் பார்க்குறப்போ வேறு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பீரி வந்து 16 வருது. அந்த 16ல் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆப்ஷனில் ப்ரீமியத்தில் ஓஏ வந்து நமக்கு வந்து ஓவரால் வந்து பெருசாக பில்டப் என்ன நெக்ஸ்ட் வீக்கு பண்ணாமல் 6 கோடி வச்சுருக்காங்க. எங்கள் காலில் வந்து 6 கோடி ரைட்டரும் புட்டில் வந்து 7 கோடி ரைட்டரும் இருக்காங்க. அப்போது புட்கால் ரேஷியோ பிசிஆர் வந்து நமக்கு வந்து எங்கே இருக்குனாக்கி நமக்கு 1.06 இருக்குது, ஒன்றுக்கு மேலே இருக்குது. ஒன்றுக்கு மேலே இருக்கிறப்போ வந்து இது வந்து ஒரு பாசிட்டிவ் பயாஸ். அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு ஒரு பாசிட்டிவ் பயாஸில் இருக்குது, இந்த ட்ரெண்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் பயாஸில் இருக்குது. அப்புறமா வந்து ப்ரீவியஸில் வந்து சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகி வர மாதிரி காமிச்சிருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு என்ன கேண்டில் சொன்னால் நம்ம வந்து செல்லிங் ப்ரெஷர் வித்து கேண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து நமக்கு வந்து பையிங் ப்ரெஷர் வித்து நமக்கு வந்து க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ பையிங் ப்ரெஷர் கீழே இருக்குது. அப்போ இந்த கேண்டிலுக்கு மேலே நமக்கு கிடைக்கிறப்ப கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் பயாஸ் கிடைக்கும். எது வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம், 23,300 வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே 23,500, 23,500 ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புள்ளி சென்டிமெண்ட் கிடச்சிருக்குன்னு அர்த்தங்க. சரிங்களா? மார்க்கெட்டில் வந்து இப்போ நிறைய நியூஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ரீமியத்தை வெயிட் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி 2 என்ட்ரி நல்லா டிஸ்கவுண்ட் ஸோனை பார்த்து மட்டும் என்ட்ரி எடுங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சூப்பர் டிஸ்கவுண்ட் ஸோன்லாம் கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கெலாம் பார்த்துக்கிட்டாங்க பாருங்கள். நாங்களாம் நான் டெலகிராம் சேனலில் கூட என்னோடய டெலகிராம் சேனலில் கூட ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு மார்க்கெட் இப்படி தான் பண்ணாங்க, இந்த இடத்துல தான் ஓப்பன் பண்ணாங்க. கரெக்டாக ஓப்பன் பண்ண உடனே இங்கேருந்தே ஃபஸ்ட் நம்ம வந்து புட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணோம். புட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணி இங்கே வரைக்கும் டார்கெட் எடுத்தோம். சரிங்களா? இந்த இடத்துல எப்படி கொடுத்தாங்க, சூப்பர் ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க. அந்த மாதிரி நமக்கு வந்து எந்த ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டை வச்சு நமக்கு வந்து எந்த இடத்துல டிஸ்கவுண்ட்டில் இருக்குங்கிறத கிளியராக பார்த்து நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். சரிங்களா? சார்ட் அனலைஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரீப்ளை பண்ணுறேன். நன்றி.